திருப்பூர் அவிநாசி அருகே பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டில் பாதிரியார் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். பள்ளி தாளாளராக இருந்து கொண்டு எல்லை மீறியவருக்கு சிறைவாசல் திறக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? திருப்பூர் மாவட்டம் அவிநாசியை அடுத்து குன்னத்தூரில் உள்ள தேவாலய வளாகத்தில் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி அமைந்துள்ளது. இங்கு 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி பகுதியைச் சேர்ந்த ராபர்ட் என்பவர் இந்த தேவாலயத்தில் பாதிரியாராக இருந்து வந்தார். 57 வயதான இவர்தான் பள்ளியின் தாளாளராகவும் இருந்தார். ஊருக்கு உபதேசம் செய்யும் பாதிரியார் பள்ளி மாணவிகளிடம் அத்துமீறுவதை வாடிக்கையாக கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. முதலில் அதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளாத நிலையில் அவரின் பேட் டச் சீண்டல் தொடர்கதையாகியுள்ளது. இந்நிலையில் பாதிரியார் ராபர்ட் மாணவிகளுக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட மாணவிகள் இது குறித்து பெற்றோரிடம் கூறியுள்ளனர். அதை கேட்டு கொந்தளித்த பெற்றோர் அவசர உதவி எண் 100க்கு போன் செய்து புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் குன்னத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் சுசிலா மற்றும் குழந்தைகள் நல அலுவலர் நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பாதிரியார் பாலியல் ரீதியாக மாணவிகளை துன்புறுத்தியது உறுதியாகியுள்ளது. இதையடுத்து குன்னத்தூர் போலீசார் அவிநாசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பாதிரியார் ராபர்ட் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருப்பூர் சிறையில் அடைத்தனர். பாதிரியாரும் பள்ளி தாளாளருமான ராபர்ட் மாணவிகளிடம் அத்துமீறிய புகாரில் போக்சோவில் கைது செய்யப்பட்டது அவிநாசி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.